ஓகே. இப்போ என் கூட இருக்கிறது வந்து மிஸ்டர் அலெக்சாண்டர். ஸோ இவரோட ட்ரேடிங் ஜேர்னி வந்து கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஹி இஸ் நாட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட். ஸோ இவர் வந்து ஃபண்டட் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல பண்ணி அண்ட் ஹி பாஸ்ட் அண்ட் 2-3 பே அவுட்ஸும் வாங்கியிருக்காரு. ஸோ இதோட ஜேர்னி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம அவர்கிட்டயே பேசிடலாம். வெல்கம் சார். தேங்க்யூ சார். திஸ் செஷன் இஸ் ஆல் யோர்ஸ். நீங்களே ஆரம்பிச்சிடலாம், நீங்களே முடிச்சிடலாம். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கிற டைங்கள்ல வந்து வீடியோஸ் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து உங்க வீடியோ கண்டப்பட்டது. எல்டிஎஸ் அப்படின்னு சொல்லி சிம்பிள் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி போட்டுமா நான் ஜஸ்ட் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். கான்செப்ட் வந்து சிம்பிளா இருந்தது. எனக்கு ரொம்ப அதை பார்க்கும்போது வந்து என் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் அலெக்சாண்டர். நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்தேன். ஆக்சுவலா இதை கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல டாக்டரேட்டும் பண்ணிருக்கிறேன். ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் 2 இயர்ஸ் பேக் வந்து எனக்கு ஜாப் ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். நான் ஏன்னா 14 இயர்ஸ்க்கு மேல அரௌண்ட் 15 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டேன். அங்க டே நைட் நம்ம வேலை பார்த்தாலும் வந்து நமக்கு உண்டான விஷயங்கள் வந்து எனக்கு எல்லா விதத்துலயும் இன்னொன்று ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப நான் திங்க் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு ஓகே நம்ம இப்பயே வந்து ஒரு டிசைட் பண்ணிடலாம். நம்ம ஏர்ன் பண்ணிட்டு நாளைக்கு அந்த ஏர்னிங்கை நமக்கே செலவு பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது. இல்லை டே நைட் உட்காந்துருக்கிறோம், கால்ஸ்ல இருக்கிறோம், நம்ம ஒர்க் பண்றோம், நம்ம ஃபுட்டு அஃபெக்ட் ஆகுது, ஸ்லீப்பிங் நம்ம தூக்கம் அஃபெக்ட் ஆகுது, எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. ஸோ நம்ம இதை வந்து யாருக்காக பண்றோம் அப்படின்னு யோசிக்கும் போது நாளைக்கு நம்ம ஏர்ன் பண்ணிட்டு அது நம்மளுக்கே செலவு பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவு ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் என்னோட மைண்ட்ல இருந்தது. அதனால வந்து நான் ட்ரேடிங் வந்து நான் ஆக்சுவலா 10 இயர்ஸா வந்து எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் நம்ம இந்தியன் மார்க்கெட் எனக்கு ஐடியா இல்லை. நான் ஜஸ்ட் வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஆனா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். நான் எப்ப பார்த்தேன், ஏன் பார்த்தேன், நான் எதனால ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல போனேங்கிற அந்த அந்த இது வந்து என்கிட்ட இல்லை. ஆக்சுவலா நான் ஏதோ ஒரு மைண்ட் செட்ல வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்க்க ஆரம்பிச்சேன். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குது. நான் ஜஸ்ட் வந்து நானும் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். சும்மா தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது 10 இயர்ஸ் பேக்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு கண்டென்ட்ஸ், இவ்வளவு வேல்யூபிளான கண்டென்ட்ஸ்லாம் இப்ப கிடையாது. நம்மளா தேடி பார்க்கும்போது எல்லாம் வெளியில தான் இருக்கிறாங்க. நிறைய ஃபேக்ட், நிறைய ஸ்கேம், ஒரு புரோக்கர்ஸ் கிடையாது. அதுல இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தது. அதுல வந்து பார்க்கும்போது அதனால ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. பட் ஆனா மார்க்கெட் வந்து ஸ்கேம் பண்ணல, மனிதர்கள் தான் ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்து நம்ம கொஞ்சம் இதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சரி பார்ப்போம், இது வந்து நம்ம ஹெல்ப் பண்ணும் கரெக்டான ஃபியூச்சர்ல அப்படிங்கிற மைண்டு மட்டும் எனக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருந்தது. நான் ஜாப் ரிசைன் பண்ணும்போது வீட்டுல சொல்லும் போது கூட வந்து சரி ஒரு டெசிஷன் எடுக்கிறேன், பட் ஆனா நாளைக்கு ஃபியூச்சர் வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடக்கூடாது பாத்துக்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் சரி நம்ம பண்றது சரியா இருக்கும்னு வந்து வீட்டுல ஒரு நம்பிக்கை, பேரண்ட்ஸ்ல என்னோட கூட பிறந்த எல்லாருமே வந்து நம்பினாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆக்சுவலா 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் ஜாப் ரிசைன் பண்ணி. நான் ஜாப் ரிசைன் பண்ணும்போது வந்து எப்படி ரிசைன் பண்ணேன் அப்படின்னா, எம்எஃப்எஃப்ல வந்து ஆக்சுவலா மை ஃபாரெக்ஸ் ஃபண்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து பெரிய லெவல்ல வந்து நல்லா ஒரு இதுல இருந்தாங்க. அதுல வந்து நான் ஆக்சுவலா 3 லேக் அக்கௌண்ட் வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணிட்டு தான் வேலையை ரிசைன் பண்ணேன். ஓகே நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்றோம், அப்ப இனிமே நமக்கு வந்து பிரச்சனைகள் கிடையாது. அது நம்ம வந்து மினிமமாவே பண்ணுவோம்னு ஆரம்பிக்கும் போது கரெக்டா அந்த ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கனடால யூஎஸ்லயும் வந்து அவங்க எல்லா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலா 24,600 நினைக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சிருந்தேன். அந்த ப்ராஃபிட் எடுத்து வச்சிருந்தேன், எனக்கு வரல. $24,600 வந்து ப்ராஃபிட் எடுத்து வச்சிருந்தேன். பட் ஆனா அது எதுவும் வரல. நானும் மெயில் போட்டு அவங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் இல்லை. அது அப்படியே அது முடிஞ்சது. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு மன உளைச்சல். ஏன்னா நம்ம ஒரு பிளான்ல வெளில வந்தோம், ஆனா அது நடக்கல. நம்ம இதுக்கு அடுத்து வந்து நம்ம இது பண்றது அது திரும்ப அந்த பேக் அடிக்கிறதுங்கிறது வந்து எனக்கு எப்பயுமே பிடிக்காது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஜாப் இருக்குது, பட் ஆனா எனக்கு அதுல வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா நான் ஒரு ஒரு இது பண்ணிருக்கிறேன், அது நான் சரியா தான் பண்ணேன். அது ஆக்சுவலா வந்து தவறுகள் நடந்தது வேற, நான் சரியா தானே இருந்தேன். அப்படிங்கும்போது நான் எதுக்கு இதை ஃபைட் பண்ணிட்டு போனோம். ஆக்சுவலா நிறைய ப்ரெஷர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ற அளவுக்கு வந்து சுத்தி ப்ரெஷர்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டேன். என்னோட நான் ஒர்க் பண்ணது இன்னும் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் ரிமூவ் பண்ணி வேண்டாங்கிற அளவுக்கு என் மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க. அப்புறமேட்டு உள்ள திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து நான் தப்பு பண்ணலையே, நான் சரியா தான் பண்ணேன். அது அந்த கம்பெனியோட மிஸ்டேக் இல்லைன்னா வேற ஏதோ மிஸ்டேக். நான் என்னோட ட்ரேடிங் சரியா பண்ணேன், மார்க்கெட் இன்னமும் இருக்கு சரியா இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறமேட்டு செர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களோட இது வந்து என் கண்ணில் பட்டுச்சு.
நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க, ஏன் பண்ணீங்க, இந்த மாதிரி எமோஷனல்ல வந்து இன்னொருத்தவங்க எமோஷன் தான் ட்ரேடிங், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய நீங்க பேசும்போது வந்து அப்படியே சும்மா அப்படி நமக்கு ஆக்சுவலா வீடியோ பாக்குறேன், பட் ஆனா ஃப்ரெண்ட்லி டாக் மாதிரி இருந்தது எனக்கு. எனக்கு சொல்றது போலயே இருந்தது எனக்கு. நம்ம இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கிறோம், இன்னும் இதெல்லாம் அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்தடுத்த வீடியோஸா பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்டிஎஸ் கான்செப்ட் வந்து அப்படியே எனக்கு நான் நிறைய இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி சார்ட் முதல்ல எப்படி வைக்கனே தெரியாம இருந்தது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது. இதெல்லாம் நிறைய வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அதுக்கடுத்து வந்து நான் எல்லா இண்டிகேட்டர்ஸ் ரிமூவ் பண்ற அளவுக்கு வந்து நான் என்னோட ஸ்கில்ல வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். எல்லாம் செல்ஃபாவே இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நிறைய பண்ணதுனால, அடிபட்டதுனால வந்து அதுல இருந்து கட்டி அதுல இருந்து கத்துக்கிட்டேன். சரின்னு சொல்லி இண்டிகேட்டர் நீங்களும் இண்டிகேட்டர் இல்லாம யூஸ் பண்றீங்க, இண்டிகேட்டர் வேண்டாம் அப்படிங்கிற இதுல வந்து இதெல்லாம் கொஞ்சம் சிங்க் ஆச்சு. அதே போல அது சரியாவும் இருந்தது எனக்கு. எத்தனையோ வீடியோஸ் இருக்குது, எஃபோர்ட் போட்டு ஏதோ பண்றேன். பட் ஆனா வந்து அதுல கண்டென்ட் மட்டும் தான் இருந்ததே தவிர வந்து அது ஒரு எமோஷன் இல்ல, அதுல ஒரு ஃபீல் இல்ல. இதை பார்க்கும்போது உங்களோட பேச்சுகள் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு, எனக்கு ஒரு கனெக்ட் ஏற்பட்டுச்சு எனக்கு. சரி, ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்து அந்த நேரத்துல தான் வந்து மெண்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து நீங்க போட்டுக்கிட்டு இருந்தீங்க. டெலிகிராம், வாட்ஸ்அப்ல வந்து போடவும் அதை பார்த்துட்டு வந்து நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை ரீச் பண்ணேன். ரீச் பண்ணும்போது நீங்க என்னை பத்தி கேட்டீங்க. நான் அந்த மாதிரி சொன்னேன். இந்த மாதிரி வந்து இந்த ஃபண்டிங் ப்ராப்ளத்துல இருக்கிறேன். நான் வேலையை விட்டு ப்ராப்பரா பிளான் பண்ணி வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். இப்ப வந்து சரி, அதான் அந்த ப்ரோக்ராம் உங்க வீடியோஸ் நல்லா இருக்கு, ஜாயின் பண்ணிட்டு நான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரலாம் பார்க்கலாம்னு இருக்கிறேன். ஆனா வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு பயங்கர கன்ஃபியூஸா இருக்குது. பை பண்ணாலும் செல் பண்ணனாலுமே இங்க வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ஆக்சுவலா பையோ செல்லோ ரெண்டுமே நம்ம பை தான் பண்ண வேண்டியிருக்குது. அது எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்குது. நம்ம நிஃப்டில ஆக்சுவலா நம்ம ட்ரேடிங் வியூல பார்க்கும்போது நான் நினைக்கிற மாதிரி தான் மார்க்கெட் போகுது. ஆனா இங்க அக்கௌண்ட்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது நான் நினைக்கிற மாதிரி வந்து ப்ராஃபிட் வர்றது இல்ல. நான் நினைக்கிற பக்கம் மார்க்கெட் போறது இல்ல. அது என்ன, அது என்ன பார்த்தா எக்ஸ்பைரின்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபியூஷன்ல உங்கள்கிட்ட பேசினேன். சார் அப்பனா நீங்க வந்து ஃபோரெக்ஸ் எடுக்கிறீங்க, நீங்க ஸ்டாக் மட்டும் பாருங்க, இது பார்க்க வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு நீங்க ஃப்ரீயா விடுங்க. நீங்க இப்போ இந்த இப்போ ஃபினான்சியல் இடத்துல இருக்கிறதுனால வந்து நீங்க மைண்டை வந்து ஃப்ரீயா வச்சுக்கிட்டு நீங்க அதை சரி பண்றதுக்கு மட்டும் பாருங்க. இப்போதைக்கு வந்து கோர்ஸ் வேண்டாம். எனக்கு கோர்ஸ் வேண்டாம்னு யாரும் சொல்லுவாங்கன்னு தெரியல. இந்த நிறைய பேர் கால் பண்ணி கோர்ஸ் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே தவிர்த்து அந்த பினான்சியலா வந்து நீங்க பேசவே இல்லை. அந்த மணி ஓரியன்டா நீங்க என்கிட்ட பேசல. ஜஸ்ட் ஃப்ரெண்டா வந்து எனக்கு ஆக்சுவலா ஃப்ரெண்டு பேசுறது போல இருந்தது. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது போல எனக்கு இருந்தது. அதுல ஒரு மணியே இல்ல ஆக்சுவலா. இந்த மணி மோட்டிவே இல்ல உங்களோட டாக்ல. சார் நீங்க நல்லா வந்து இது பண்ணுங்க, பண்ணிட்டு ஒரு 4 மாசமோ 6 மாசமோ கழிச்சு வந்து ஓகேன்னு உங்களுக்கு பட்டுச்சு, நான் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க சார், நம்ம வந்து அதுக்கு அடுத்து என்னன்னு ஃபர்தரா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த கான்வர்சேஷன் முடிச்சிட்டீங்க. என்னடா இது, நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணோம்னு நினைச்சோம், இவரு இந்த மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டாரு. ஆனா அவர் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு ஒரு நாள் ஒரு வீடியோ வந்து ஆக்சுவலா அலர்ட் வச்சிருந்தேன். ஒரு வீடியோ வந்தது. என்ன வீடியோன்னு சொல்லுவாங்க பார்க்கும்போது மென்டல் மாடல் போட்டுருந்துச்சு. மென்டல் மாடல். இப்ப நம்ம ஏற்கனவே மென்டலா டிஸ்டர்ப் தான் இருக்கோம், சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணேன். அது ஆரம்பிக்கும் போதே பண்ண ஆரம்பிக்கவும் நான் அதுக்குள்ளேயே போயிட்டேன் நான். முழு மென்டல், அரை மென்டல் சொல்லி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆரம்பிச்சுட்டு உள்ள போனீங்க. எனக்கு அதை அப்படியே அதுக்குள்ள போயிட்டேன் நான். அந்த பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு ஹாப்பியா இருந்தது. நான் அடுத்த அந்த 20 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த வீடியோக்குள்ள தான் இருந்தேன். நல்லா ஜாலியா போச்சு. ஆனா அதுல அவ்வளவு வேல்யூபிளான கண்டென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இருந்தது எனக்கு. அதுல பல விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. பட் ஆனா அதை நம்ம ஃபீல் பண்ணல. நம்ம ஃபீல் பண்ணாமே இருந்திருக்கிறோம். இவ்வளவு காலங்களா நம்ம எக்ஸ்பீரியன்ஸா ஃபீல் பண்ணவே இல்லை. அதை நீங்க ஃபீல் பண்ண வச்சீங்க நீங்க என்னைய. அந்த ஃபீல் வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து நான் திரும்ப டிசைட் பண்ணேன், இப்ப என்ன பண்ணலாம், நம்ம சரியா தானே பண்ணோம், அப்ப நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் இந்த கம்பெனி வந்து கிடைச்சது. சரி பண்ணலாம், கொஞ்சம் ஆரம்பிச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே வந்து அந்த அடுத்த வீடியோ வந்துச்சு. அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பிலாசபி. அது வந்து அல்டிமேட் எனக்கு. நான் ரெண்டுமே வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எப்பயுமே வந்து எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ, அஹ் ஒரு டைம் 2 டைம் கிடையாது, இல்லைன்னா வேற ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது இருந்தாலுமே வந்து என்ன ரிலாக்ஸ் பண்றதுக்கு இந்த 2 வீடியோ நான் கேட்டுக்கேன். ஒன்று சிரிச்சுக்குவேன், இல்லைன்னா வந்து என்ன ஃப்ரெஷ் அப் பண்ணிக்குவேன். பிலாசபி வீடியோ இது மாத்தி மாத்தி போட்டு கேட்டுட்டு இருப்பேன். டெய்லி காலையில ஒருவேளை முதல் நாள் வந்து ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு, இந்த ட்ரேட் வந்து நம்ம நினைச்ச மாதிரி நம்ம செட்டப் போகல அப்படின்னா மறுநாள் காலையில வந்த உடனே ஆரம்பிக்கும் போது இந்த 2 வீடியோ கேட்டுட்டு ஆரம்பிப்பேன். இந்த 2 வீடியோ கேட்டு ஆரம்பிக்கும் போது வந்து எனக்கு வந்து நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நான் ஜாலியா இருப்பேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். சரி ஓகே, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது என்னது, நம்ம ரிஸ்க்.
நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது வந்து நம்மள தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். எதிர்த்தாப்புல இருக்கிற ஆள நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. மார்க்கெட்ட நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னோட ரிஸ்க் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். என் ரிஸ்க் இவ்வளவுதான். என்ன ஆனாலும் வந்து நான் அதுல வந்து நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ரிஸ்க முடிவு பண்ணேன். ஏன்னா என்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது உண்மையிலே ரிஸ்க் தான். ஆக்சுவலா நிறைய ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி. அதுல வந்து அதுல வந்து எப்படின்னா ஒரு கண்மூடித்தனமான வந்து ஒரு ஃபீல் இருந்தது. நம்மளால வந்து இவ்வளவு ப்ராஃபிட் எடுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்றது கெத்தான ஃபீலிங்கா அந்த மாதிரி இருந்தது. சரி, நம்மளால வந்து எதுவும் செய்ய முடியும் அப்படின்ட்டு. பட் ஆனா உங்க வீடியோஸ் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து வந்து என்னைக்குள்ள வந்து நான் என்னை சரி பண்ணிக்கிட்டு இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்புறமேட்டு என்னோட ட்ரேடிங் ஸ்டைல் இது எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணி நான் பண்ணும்போது என்னோட ப்ராஃபிட்டோட அளவு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து அந்த அமௌண்ட் வேணா கம்மியான மாதிரி வந்து இருந்தாலும் அந்த ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்தது. எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது. நான் வந்து சூப்பரா பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இது வந்து அது எப்படி சொல்றது, இதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் எடுத்திருக்கிறேன். ஆனா இப்ப இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீலிங் எப்படி சொல்றது, இது நான் தான்டா எடுத்தேன். இது என்னோட செட்டப்ல என்னோட ஃபீல்ட்ல வந்து நான் கரெக்டா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் வந்து அது எனக்கு வந்துச்சு எனக்கு. அது வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து நான் ஃபண்டட் அக்கௌண்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஒரு 7 டேஸ்ல வந்து கிளியர் பண்ணேன். வெறும் 12 ஸோ ட்ரேட்ஸ் தான். அந்த ஃபண்டட் அக்கவுண்ட் வந்து எந்த கம்பெனியில் வாங்குனீங்க? ஃபண்டிங் டிப்ஸ்னு ஒரு கம்பெனி. ஃபண்டிங் பிப்ஸ். ஓகே. ஸோ ஆமா. அந்த அக்கவுண்ட் சைஸ் என்ன சார்? அது 100K சார். ஆக்சுவலா $1,00,000. $1,00,000. 100,000 கரெக்ட்டுங்களா? அதோட எவ்வளோ அது இனிஷியலா உங்களுக்கு பே பண்ற மாதிரி இருந்துச்சு? ஆக்சுவலா $399 வந்து நம்ம பே பண்ணி யூஸ் பண்ணோம் சார். ஓ, 399. அமௌண்ட் மோர் தென் $399. ஸோ அதோட சேலஞ்ச் 399. என்னன்னா 2 ஆமா. ஃபேஸ் ஆக்சுவலா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஃபேஸ் வந்து 8%ங்களா? 8%. செகண்ட் ஃபேஸ் வந்து 5%. 5%. அப்போ $100K அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து நீங்க $8,000 வந்து ப்ராஃபிட் பண்ணணும். ரெண்டாவது ஃபேஸ்ல வந்து $5,000 வந்து ப்ராஃபிட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஆமா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? எவ்வளவு ட்ரேட்ஸ் கணக்காச்சு? அது 12 ட்ரேட்ஸ் ஆச்சு சார். 7 டேஸ் அந்த ரேஞ்சில ஆச்சு. ஓகேங்களா? 7 டேஸ்ல ஆனா முடிச்சிட்டீங்க. ஆமா 7 டேஸ்ல. ஆக்சுவலா வந்து ஸோ ப்ராப்பரா செகண்ட் ஃபேஸ் முடிக்கிறதுக்கு சார் செகண்ட் ஃபேஸ் முடிக்கிறதுக்கு 2 ட்ரேட்ஸ் 2 டேஸ். 2 ட்ரேட் 2. ஓகே. ஓகே. ஆக்சுவலா ஓகே. ஒரு ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் ஒரு என்ன ட்ரேட். கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க இந்த இந்த அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்றீங்க இல்லையா? ஸோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட், எந்த ஸ்கிரிப்ட் வச்சு நீங்க அதிகமா ட்ரேட் பண்றீங்க? பிரைமரி ஸ்கிரிப்ட் சார் பிரைமரியா நீங்க எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கிறீங்க? லைக் கோல்டா, யூஎஸ்டி அந்த ஆமா மாதிரி? ஆக்சுவலா நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா நான் வந்து கோல்டு ட்ரேடர். நான் ஆக்சுவலா கோல்டு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றது. ஏன்னா அதுல XAU USD. வால்யூம் ஓகே. நம்ம எக்ஸே யூஎஸ்டி. ஏன்னா அதுல வால்யூம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால வந்து அது என்ன சொல்றது அப்படின்னா நான் ஆரம்பத்துல இருந்து 10 இயர்ஸ் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு அது கூட வந்து ஒரு சிங்க் இருக்குது எனக்கு. சிங்கர். அது ஓகே. என்ன ஓகே. அது என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து என்னால ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னால சொல்ல முடியும். என்னால சரியா அதை கொண்டு போக முடியும். ஓகே. ஓகே. அதனால வந்து ஸோ நான் அதுதான் அது உங்களோட மட்டும் ஒரே தான் பிரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட் கரெக்ட்டுங்களா? ஒரே பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் அதுல மட்டும் தான் ட்ரேட் பண்ணிருக்கிறேன். வேற எதுலயும் நான் ட்ரேட் பண்ணல. ஆனா மத்ததுக்கு வந்து யாராவது கேட்டாங்கன்னா என்னோட அனாலிசிஸ் பண்ணி சொல்லுவேன். இப்ப வந்து ஜிபிபி யூஎஸ்டியோ இந்த மாதிரி வேற பேரோ யாராவது வந்து என்ன இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா மார்க்கெட் எப்படி போகும்னு சொன்னாங்கன்னா நான் அனலைஸ் பண்ணிட்டு இதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லுவேன். கான்பிடென்டான ட்ரேடு எல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன். கோல்டுல சரி. கேட்டா கான்பிடென்டாவே சொல்லுவேன். ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு வந்து 8%, அதாவது $8,000 எடுத்தா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கிளியர் பண்ணிடலாம். பட் அதுல உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு லிமிட் இருக்கும்ல. டெய்லி இந்த லிமிட் கீழே ஆமா சார். போச்சுன்னா ஆமா 5% உங்களுக்கு எவ்வளவு அதாவது இருந்துச்சு? இல்ல $5,000 வந்து டெய்லி ட்ரா ஆகும். இந்த டெய்லி டெய்லி டாட் டவுன் $10,000 5% போச்சுன்னா அக்கௌண்ட் க்ளோஸ். ஆமா ஸோ அக்கௌண்ட் க்ளோஸ். டோட்டல் ட்ரா டவுன் வந்துங்க 12%. 10 10%. ஓகே. 10%. $10,000 மைனஸ் டோட்டலா போனாலும் வந்து அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். ஆமா So சார். உங்களுக்கு மேக்ஸிமம் ட்ரா டவுன் எவ்வளவு போயிருக்கும் டே? ஆக்சுவலா நான் ஃபேஸ் வந்து பண்ணும்போது சார் ரொம்ப கவனமா பண்ணேன். ம். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பண்ணும்போது ரொம்ப கவனமா வந்து ட்ரேட் பண்ணேன். ஆக்சுவலா வந்து ஒரு $500, அதாவது 0.5% என்னோட ரிஸ்க். அது வந்து என்னோட கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அது கீழே போகும்போது வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ட்ரேட் எடுத்தேன். ம். ஆனா ம். ஃபர்ஸ்ட் அந்த 1 லேக் கேபிட்டல் இருக்கும்போது பாத்தீங்கன்னா $500 கீழே வந்து நான் போக வந்து நான் விடல. ஓகே. நான் ஓகே. வந்து விடல நானு. ம். ம். ஏன்னா நம்ம கேபிட்டல் முக்கியம் அப்படிங்கிற அந்த மைண்ட் எனக்கு வந்துச்சு. அதுவுமே ஆக்சுவலா வந்து உங்க வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு ஏன்னா நம்மகிட்ட அதான பேஸ். நம்ம அதை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். அப்படிங்கும்போது அதை விட்டுறக்கூடாது. அதை
நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா அந்த ட்ரேட்ல இருக்கிற ப்ராஃபிட்ல நான் ஏதாவது லூஸ் பண்றதுக்கு வேணா நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பேன் எக்ஸ்ட்ரா. ம், ம், ம். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஓகே. சோ அப்ப நான் அதை பேஸ் வந்து 1 ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படித்தான் பண்ணியிருப்பீங்க. பேஸ் 2 ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படித்தான் பண்ணியிருப்பீங்க. சோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆமா நீங்க ஒரு அப்படித்தான் பண்ணேன். $100,000 அப்படிங்கும்போது ஒரு $1,000 $2,000 ப்ராஃபிட் வந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா ரிஸ்க் எடுப்பீங்க. கரெக்ட்? ஆமா. ஆக்சுவலா வந்து அது அந்த டே மட்டும் தான் சார். அந்த டே ஆ. மட்டும் தான். ஓகே, ஓகே. ம், இப்ப நான் இன்னைக்கு பண்றேன் அப்படின்னா, இப்ப நான் ஆக்சுவலா வந்து நான் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 பண்ணும்போது என்னோட ரிஸ்க் வந்து 1% சார். ம், ம். ரிஸ்க் 1%. அந்த பர் டேக்கு. 1% வந்து இதாயிடுச்சுன்னா, ஆமா பர் டேக்கு. ம், இந்த ம், 1% வந்து இன்கேஸ் இந்த வந்து இதாயிடுச்சுன்னா, நான் அன்னைக்கு வந்து நான் ட்ரேட் பண்ற இதுல ஐடியால இல்ல. ஜஸ்ட் வந்து நான் வந்து மார்க்கெட்ட வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். ம், மார்க்கெட்ட வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். ஏதாவது செட்டப் கிடைச்சாலுமே வந்து ஜஸ்ட் வந்து மார்க் பண்ணி வைப்பேனே தவிர, அது கரெக்ட்டா அப்பதான் மார்க் பண்ணி வைப்பேன். ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் எனக்குள்ள ரூல்ஸ் போட்டுக்கிட்டேன். ம், ம். அது இன்கேஸ் ப்ராஃபிட் தான் நமக்கு வரும்னு தெரிஞ்சாலுமே வந்து பண்ண வேண்டாம். ஏன்னா நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் வந்து நான் முதல்ல அ உங்க பிலாசபி வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு என்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த இது மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்தது எனக்கு. நம்மளே கண்ட்ரோல் பண்ணுவோம். நம்மளே கண்ட்ரோல் பண்ணலன்னா நம்ம எப்படி மார்க்கெட்ட வந்து நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் என்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றதுக்காக வந்து நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ம். இன்கேஸ் வந்து எனக்கு லாஸ் ஆச்சுன்னா ட்ரேட் அடுத்த ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணேன். இப்படிமா வந்து போயிட்டு இருந்தது. பட் ஆனா இப்ப லைவ்க்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து என்னோட ரிஸ்க் பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 0.5%. 1% கிடையாது. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2க்கு வந்து ஆக்சுவலா 1% ரிஸ்க் வச்சிருந்தேன். அது வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக. இது வந்து லைவ் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். நம்ம ம். ஏர்ன் பண்றோம். இதுல வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் தேவைங்கிறதுனால வந்து 0.5 தான் என்னோட ரிஸ்க். ஓகே. 0.5ங்கும்போது வந்து நான் ஆக்சுவலா இன்னொரு ட்ரேட் கூட எனக்கு நல்லா செட்டப் கிடைச்சுன்னா, அந்த நாள்ல எடுக்க என்னால முடியும். ஏன்னா ம், மைண்ட்ல இருக்கிறது 1%. ம். நம்ம லைவுக்காக 0.5 வச்சுட்டோம். அப்படிங்கும்போது வந்து நம்ம ஒரு நல்ல செட்டப் கிடைக்குன்னா, நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. அத ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ம். 0.5 கொண்டு போயிட்டேன். என்னோட சரி. ஸோ அந்த 0.5 அவ்வளோதான். அந்த 0.5 தாண்டி வந்து நம்ம வந்து இது பண்றது இல்ல. இன்னும் சம்டைம்ஸ் வந்து நம்ம ஆக்சுவலா இவ்வளவு சொன்னாலுமே வந்து சம்டைம்ஸ் அந்த கிரீடி வரும். நான் பண்ணும்போது நம்ம செட்டப் கண்டிப்பா. கரெக்ட்டா வந்துரும் அப்படின்னு சொல்லி வரும். ஆமா. அது வரும். அந்த மாரி வந்துச்சு. என்னோட லைவ்லயும் வந்துச்சு. பட் ஆனா வந்து நான் கண்ட்ரோல் பண்ணேன். ஒரு லெவலுக்கு மேல ஆக்சுவலா வந்து அந்த $1,200 போச்சு ஒரு டைம். நான் ஸ்டாப் லாஸ் ம். எடுத்து விட்டு வெயிட் பண்ணேன். அந்த $1,200 வந்து போனோனே குளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஆக்சுவலா 1% தாண்டிடுச்சு அப்படின்னு. அதுக்கடுத்து திரும்ப மார்க்கெட் என் பக்கம் தான் வந்துச்சு. ம். கரெக்ட்டா அந்த பாயிண்ட்ல இருந்தே திரும்ப மேல வந்துச்சு. ம், ம். நம்ம அவசரப்பட்டு குளோஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். பட் இருந்தாலும் பரவால்ல. அ நம்ம ப்ராசஸ் படியே போவோம். நம்ம சிஸ்டம் படியே போவோம். நம்ம இப்ப கத்துக்கிட்ட விஷயத்த வந்து நம்ம ரிஃபைன் பண்ணி நம்ம நம்ம அதுல இருந்தே போவோம். அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்க்கு வந்துட்டேன். சார். திரும்ப சொல்லணும் அதேதான். அந்த மென்டல் மாடலும், பிலாசபி மாடலும் என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. என்னை கண்ட்ரோல் பண்ணணும், என்னை கண்ட்ரோல் பண்ணணும், என்னை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னே ஓடிட்டே இருந்தது. என்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கவும் வந்து எனக்கு மார்க்கெட் கண்ட்ரோல்டா இருந்துச்சு எனக்கு. ஓகே. ஓகே. அ நான் பொறுமையா இருப்போம். நமக்கு தான் வந்து டைம் 24 ஹவர்ஸ் இருக்குது. நம்ம ஓகே. மினி சோ எனக்கு மார்க்கெட் இது அடுத்த கொஸ்டினே இதுதான். கோல்டுலாம் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ட்ரேட் ஆகும். சோ நீங்க எந்த டைம்ல நீங்க வந்து ட்ரேட் பண்றீங்க? முக்கியமா. என்னோட டைம் வந்து சார் நான் நான் ஆக்சுவலா எல்லா டைமும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு முன்னாடி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ம், சரிங்களா? ம், எல்லா டைம்லயும் வந்து ப்ராஃபிட், லாஸ் இப்படிமா போயிட்டே இருந்துச்சு. அதுக்கடுத்து தான் ம், வந்து நம்ம என்ன பர்ப்பஸ்க்காக நம்ம ட்ரேடிங் வந்தோங்கிறத யோசிச்சேன் நானு. நம்ம இப்படி ம், ட்ரேட் பண்ணிட்டே இருக்கோம். அது என்ன பர்ப்பஸ்? நம்ம வந்து அ நம்ம ஹெல்த்த பார்க்கணும். அதே நேரத்துல வெல்த்த பார்க்கணும். ஆனா இப்படி உட்கார்ந்திருந்தோம்னா ஹெல்த் போயிடும். கண்டிப்பா. அப்படிங்கிறது வந்து நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தேன். நம்ம அதுக்காக தான் நம்ம ஜாப்பே இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ம், மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு, எனக்கான செஷன் வந்து நான் சூஸ் பண்ணேன். ம். எனக்கான செஷன் வந்து லண்டன் செஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த யுகே செஷன்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு, இந்த யுஎஸ் செஷன்ல வந்து முடிச்சுருவேன். யுஎஸ் செஷன்ல முடிச்சுருவேன் அப்படின்னா, அந்த ஒரு 7 டூ 7:30 வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். சோ ஏதாவது அதாவது செட்டப் நம்ம டைம் கிடைக்குதா? பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 மணி மதியானம் ஆரம்பிப்பீங்க. ஆமா. கரெக்ட்டுங்களா? ஆக்சுவலா 1:30 மணிங்கிறது டயம். நான் ம், ஆக்சுவலா ஒரு 11:30க்கு முன்னாடிலாம் உட்காந்துருவேன். நான் ம், உட்காந்து நம்ம ஏசியன்ல வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து, ம், ம், அத ம், கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதுல ஏதாவது செட்டப் கிடைக்குதான்னு பார்ப்பேன். அதுல செட்டப் கிடைச்சதுன்னா எடுத்துருவேன். ஏன்னா ம், சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு சிக்னல் குடுக்கும். இப்ப யுகே செஷன் ம், ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு வேலிடான ஒரு சிக்னல்ஸ் குடுக்கும். அதுல நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் இருக்கும். அதுக்கு என்ன ம், பண்ணுவேன்னா, வந்து உட்கார்ந்திருப்பேன். ஜஸ்ட் உட்கார்ந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பேன். மானிட்டர் பண்ணிட்டு எனக்கு அதுல ஒரு சிக்னல் கிடைச்சது. மைண்ட்ல தோணிடுச்சு. சரி ரைட் ஓகே அப்படின்னா, எடுத்துட்டா அது நல்ல ஒரு ப்ராஃபிட் குடுக்கும். ஸோ சரி. ஓகே. என்னோட மெயின் இது வந்து யுகே. நம்ம யுஎஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து மேக்ஸிமம் வந்து குளோஸ் பண்ணேன். 7:30 அதிகபட்சம்னா என்னைக்காவது நியூஸ் அப்படி இருந்ததுன்னா, நியூஸ்ல ட்ரேட் பண்ண மாட்டேன். பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிடுவேன்.
கான்ஃபிடென்ட்டா இருந்தாலுமே அவாய்ட் பண்ணிடுறது நியூஸ்ல. ஏன்னா நியூஸ்ல நிறைய அடி வாங்கியிருக்கேன். இதுக்கு ஓகே. முன்னாடியுமே வந்து நம்ம ட்ரேட் எடுத்து வந்து எல்லாம் இது பண்ணாலுமே நியூஸ் டயத்துல வந்து நமக்கு வந்து ஸ்லிப்பேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து இருந்ததுனால நான் நியூஸ் டயத்துல அவாய்ட் பண்ணிடுறது பெரும்பாலும். ஜஸ்ட் வேணா மானிட்டர் பண்ணி நியூஸ் எப்படி டைம்ல போகுது. நியூஸ் டைம்ல நீங்க ட்ரேட் பண்ணாலும் ஆர்டர் போட்டுச்சுன்னா ஃபில் ஆகாது. நெறைய அக்கவுண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகுறது அந்த டைம்ல ஆமா. தான். மொத்தமா முடிச்சு ஆமா. விட்டுருவானுங்க. அதான் அதனால நியூஸ் டயத்துல வந்து அவாய்ட் பண்ணிடுறது சார். ஏன்னா ம், அந்த ம். ஒரு ட்ரேடுக்காக வந்து நம்மளோட எல்லா அக்கவுண்ட் உழைப்பையும் க்ளோஸ் நம்ம வீட்டுக்கு வைக்கிற ஆமா. மாட்டோமா. நம்மளோட அக்கவுண்ட் உழைப்பெல்லாம் முடிச்சுட்டு வீணா போயிடும். மொத்தமா போயிருவானுங்க. ஆமா. அதனால வந்து அதை அவாய்ட் பண்ணிடுறது சார். பெரும்பாலும் யூஎஸ் டயத்துல வந்து பண்றது இல்ல. ஏன்னா ம். அது நைட் டைம் ஆயிடும் சார். நம்ம நைட் டைம் வந்து நம்ம ஹெல்த் வேணும், நம்ம தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது பண்றோம். ஸோ அதான் அப்படிங்கும்போது முக்கியம். ஆமா. இந்த யூகே செஷன் வந்து எனக்கு கன்வீனியன்ட். இந்த யூகே செஷன்ல உட்கார்றேன். அது யூகே செஷன் ஃபுல்லா இருக்க மாட்டேன். 7:30 நம்ம டைம் 7:30க்கு வந்து இந்த டயத்துக்குள்ளே எனக்கு ஆரம்பத்தில் ட்ரேட் கிடைச்சிருச்சுன்னா அவ்வளவுதான் சார். சரி, ஓகே. அதுக்கு எடுத்து நான் பாட்டு வண்டி எடுத்துட்டு போயிடுவேன் அவ்வளவுதான். ஆல்ரைட். சோ நீங்க பேஸ் 1, 2 முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட அந்த கேஒய்சி ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுங்கல்ல? அதுக்கப்புறம் தான் உங்கள்ட்ட இருந்து கேட்டிருப்பாங்க இல்லையா? உங்களோட ஆமா. டாக்குமெண்ட்ஸ் அப்ப அதுக்கப்புறம் ஃபேஸ் தான் 2 கேட்டிருப்பாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ஆமா. ஃபேஸ் 2 முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க அந்த கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணாங்க. சரி. அது வந்து ஆக்சுவலா வந்து மேக்ஸிமம் வந்து 2 to 3 டேஸ் சொல்லியிருந்தாங்க. சரி. அப்ப ஆனா நீங்க ஒரு வந்து ஹாஃப் அன் லிங்க் ஹவர் பண்ணது தான். வந்து உங்களோட இந்தியன் பேங்க்ஸா? இல்ல வேற ஏதாவது ஆமா. கிரிப்டோல ஆக்சுவலா மட்டும் என்னோட வாங்குனீங்களா? இல்ல, இல்ல. நான் ஆக்சுவலா கிரிப்டோலாம் என்ட்ட கிடையாது என்ட்ட. ஓகே, ஓகே. என்ட்ட இல்ல. ஆக்சுவலா கிரிப்டோ பத்தி எனக்கு ஐடியா இல்ல. அது எப்படி சரி. அக்கவுண்ட் அதனால கிரியேட் நீங்க பண்றது, அந்த பேங்க்வே வந்து டைரக்ட்டா ப்ராசஸ். லிங்க் பண்ணிட்டீங்க. ஆமா. நான் என்னோட பேங்க் அக்கவுண்டே லிங்க் பண்ணிட்டேன். சரி. அது வந்து அவங்க ஒரு பேமெண்ட் மெத்தட் வச்சிருக்காங்க ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ம். அதுல வந்து ஆக்சுவலா $500 கீழ வந்து நம்ம ப்ராஃபிட் எடுத்தோம்னா கட்டாயமா கிரிப்டோ தான் போய் ஆகணும். ம். ஆக்சுவலா அவங்களோட ரூல்ஸ் வந்து அப்படிதான். $500 மேல இருந்தா தான் வந்து நம்ம வந்து பேங்க் பேமெண்ட் போக முடியும். சரி. $500 கீழ ப்ராஃபிட் அப்படின்னா நம்ம கிரிப்டோங்கிற ஆப்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ம். எனக்கு அதுக்கு அந்த மேல கிரிப்டோ எப்படின்னா பேங்க்ல வாங்கிக்கலாம் நீங்க. ஆமா. பேங்க் வந்து நம்ம பேங்க்கும் போய்க்கலாம், கிரிப்டோவும் போய்க்கலாம். சரி, ஓகே. நம்ம சோ 2 இந்த பேரும் ஃபர்ஸ்ட் போய்க்கலாம். செகண்ட் பேஸ் முடிஞ்சு உங்களுக்கு லைவ் அக்கவுண்ட் வந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் பே அவுட் வந்து எவ்வளவு 1 மந்த்துங்களா? 14 டேஸா? இல்ல சார். இவங்ககிட்ட இருக்கிற பியூட்டி என்னன்னா 5 டேஸ். ஆக்சுவலா 5 ஓகே. டேஸ்ல பே அவுட் எடுத்துக்கணும். ஓ, ஓகேங்களா? ஓ. நான் ஆக்சுவலா வந்து நான் 5 டேஸ்ல பே அவுட் எடுத்தேன். 5 டேஸ் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கணும். நான் வந்து ஆக்சுவலா 5 டேஸ் இது பண்ணிட்டு எனக்கு ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருந்தது. அது 5த் டேல வந்து இன்னும் கொஞ்சம் லாஸ் ஆச்சு. கொஞ்சம் லாஸ் ஆகும். நான் என்ன பண்ணேன், சரி ஓகே ஃபைன் நம்ம முதல்ல எடுத்து பார்ப்போம். நம்ம வர்ற வரைக்கும் வந்து முதல்ல வருதான்னு பார்ப்போம். ம். அதான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து எடுத்தேன் நானு. அது வந்து ஆக்சுவலா கேஒய்சில 1/2 மணி நேரத்துல முடிச்சுட்டாங்க. ஆக்சுவலா 2 to ம். 3 டேஸ் ஒர்க்கிங் டேஸ் போடுறாங்க. ஆனா 1/2 மணி நேரத்துல வந்து சடசடன்னு முடிஞ்சுச்சு கேஒய்சி. அதுக்கடுத்து லைவ் அக்கவுண்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் 5 டேஸ் ட்ரேட் பண்றேன். 5 டேஸ்க்கு அப்புறமேட்டு இங்க இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க 3 ஒர்க்கிங் டேஸ் எடுத்துக்கிறாங்க பே அவுட்ஸ்க்கு. இப்ப நான் வந்து ம். ரெக்வெஸ்ட் குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பே அவுட் ரெக்வெஸ்ட்ன்னு குடுத்தாச்சுன்னா, அது ரெக்வெஸ்டட் ஸ்டேட்டஸ் போன உடனேயும் என் அக்கவுண்ட் வந்து அப்படியே லாக் ஆயிடும். நான் ட்ரேட் பண்ண ம். முடியாது. ஓ, ஓகே. 3 ஒர்க்கிங் டேஸ் வந்து நான் ட்ரேட் பண்ணவே முடியாது என்னால. அவங்க ம். ப்ராசஸ்ன்னு வந்து ஆக்சுவலா அவங்க மறுநாளே ப்ராசஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அக்கவுண்ட் ஆக்டிவ் ஆயிடும். நான் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ம். ஆனா ம். அவங்க மேக்ஸிமம் டே வந்து 3 டேஸ் ம். ப்ராசஸிங். அப்படிங்கும்போது அவங்க அந்த அந்த ரெக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ்ல இருந்து ப்ராசஸ்ன்னு மாறுற வரைக்கும் என்னால ட்ரேட் பண்ண முடியாது. நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா ஓகே. அவங்க அந்த அந்த லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ம். பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அந்த ப்ராசஸ் ஆன அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா, அந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்துரும். அந்த ரைஸ் ம். அப்படிங்கிற அவங்களுக்கு வந்துரும். ம். அவங்க கிட்ட வந்த உடனே நான் பே குடுத்துட்டேன் சார். ம். ஆக்சுவலா வித்ட்ரால் குடுத்துட்டேன். வித்ட்ரால் குடுத்த உடனே பாத்தீங்கன்னா, அடுத்த 5 நிமிஷத்துல என் அக்கவுண்ட் கிடைச்சுச்சு. ம். 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 ஓகே. அடுத்த 5 மினிட்ஸ்ல அந்த என்னோட அந்த அக்கவுண்ட் ப்ராசஸ்ன்னு வந்து ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆமா. ஆக்சுவலா வந்து அவங்க வந்து அத ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க ப்ராசஸ் பண்றதுக்கு. ஏன்னா, அவங்க வேலிடேட் பண்றாங்க. நம்ம என்ன ட்ரேட் பண்ணியிருக்கிறோம், எப்படி பண்ணியிருக்கிறோம், ம். நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோமா, நம்ம ஏதாவது அதுல தவறு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேக்கிரவுண்ட்ல வேலிடேட் பண்றாங்க. ம். ம். நம்ம ஐபிஎஸ் முதற்கொண்டு வந்து நம்ம நம்ம யூஸ் பண்ற போன்ல தான் நம்ம இது பண்றோமா, டிராவலிங் ஆக்சுவலா நம்ம ரிஜியம் சேஞ்ச் ஆகக்கூடாது. சேஞ்ச் ஆச்சுன்னா அது வயலேஷன். அத வந்து ம். ஆக்சுவலா இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா வயலேஷன் கிடையாது. ம். ம். நம்ம ஐபில எல்லாமே ப்ராப்பரா செக் பண்றாங்க. அதுக்கு அவங்க ம். அந்த டைம் எடுத்துக்கிறாங்க. ம். அந்த டைம் எடுத்துக்கிறது வந்து ஃபைன் தான். பட் ஆனா நம்ம அந்த 3 ஒர்க்கிங் டேஸ் வந்து நமக்கு லாஸ் ஆகும். ஏன்னா நம்ம நெறைய செட்டப் பார்ப்போம். அந்த செட்டப்லாம் நம்ம மிஸ் பண்ணுவோம். நம்ம ட்ரேட் ஆமா. பண்ண முடியாது. ம். ம். அதனால வந்து அந்த மாரி இருக்கும். பட் ஆனா ஃபைன் ஓகே. அவங்க பே அவுட் குடுக்குறாங்க. இந்த 2 ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பே எனக்கு ஃபினான்ஷியலா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இருக்குது. ம். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பே அவுட் வந்த உடனே வந்து கொஞ்சம் மன சந்தோஷமா இருந்தது. அது வந்து நான் வந்து ஆக்சுவலா கான்ட்ரிபியூட் தான் பண்ணேன். இந்த ஒரு இடத்துக்கு வந்து டொனேஷனாவே நான் குடுத்துட்டேன் நானு. சரிங்க. ஒரு மென்டலி ஹெல்த் சேலஞ்சுடு அவங்களுக்கு வந்து குடுத்துட்டேன். அது வந்து எனக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. சரி நம்மளோட உழைப்புல சம்பளம் வாங்கி குடுத்திருந்தாலுமே வந்து இது வந்து என்னோட நான் செய்யணும்னு நெனச்ச விஷயம். அதிலிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்தேன் நானு. அது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப் இருந்தது.
சரி ஓகே, அப்ப இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு அடுத்த பேமெண்ட் தான் வந்து நான் வந்து எனக்காக எடுத்தது. ஓகே. அது வந்து அரௌண்ட் ஆமா 2 லேக்ஸ் கிட்ட எடுத்தேன். செகண்ட் பே அவுட். அ அது அடுத்த 5 டேஸ். ஓகே. ஓகே. அடுத்த 5 டேஸ் ட்ரேட் பண்ணிட்டு அவங்களுக்கு 20% எனக்கு 80%. ம். அந்த ம். மாரி இதுல வந்து வந்து எடுத்தாச்சு. ஸோ வந்து 2 ம். பே அவுட் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. சோ உங்களுக்கு இந்த 3வது பே சர்டிபிகேட்லாம் பண்ண உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்களா சார்? பாஸ் பண்ணதுக்கு, பே அவுட் வந்ததுக்கு? ஆமா, 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 அந்த சர்டிபிகேட்ஸ்லாம் ஆமா. எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சீங்கன்னா, நான் வந்து இப்படி இப்போ போஸ்ட் பண்ணிக்குவேன். சார் கட்டாயம் நான் உங்களுக்கு அனுப்புறேன் சார். ஓகே. கட்டாயம் அனுப்புறேன். ஓகே, ஓகே. நான் உங்களுக்கு கட்டாயம் அனுப்புறேன் நானு. நான் ஆக்சுவலா வந்து அவங்க டிஸ்கார்ட்லயுமே வந்து நான் வந்து போட்டிருந்தேன். இந்த மாரி வந்து என்னோட பே அவுட் வந்து நானு கான்ட்ரிபியூட் இந்த மாரி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அது அவங்களுமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த அந்த இதெல்லாம் வந்து போயிட்டு இருந்தது. அ அதெல்லாம் குடுத்துருக்கிறேன். இப்ப தேர்ட் பே அவுட் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே போட்டிருக்கேன். ம். நான் ஒரு $4,500 கிட்ட வந்து போட்டிருக்கேன். ம். ம். என்ன அப்படிங்கும்போது அது வந்து ஆக்சுவலா 3 டேஸ் டைம்ல ஆக்சுவலா இன்னைக்கு கூட வரலாம். ம். இல்ல ம். நாளைக்கு வரலாம். இல்லன்னா வெட்னஸ்டே வரும். ஆக்சுவலா 3 டேஸ் டைம் அவங்க வச்சுக்கிறது. ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். ம். ம். அப்படிங்கும்போது வந்து ஆக்சுவலா இது நல்லபடியா போயிட்டு இருக்கு. அவங்க வந்து கொஞ்சம் ஜெனியூனா தான் ஃபீல் ஆகுது எனக்கு. ஓகே. ஓகே. ஏன்னா ஓகே. அ எல்லாமே கொஞ்சம் ஓப்பனா இருக்கிற மாரி தான் இருக்குது. ஓகே. எல்லாமே ஓப்பனா சார் இருக்கிற மாரி தான் மறுபடியும் இருக்குது. ஒரு 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 நான் எதுவுமே வந்து டிஸ்க்ளைமர் அத மட்டும் ப்ரௌடா ஃபீல் சொல்லிடலாம். பண்ணல. சாரி இன்டரப்ஷனுக்கு. ம். நான் ஃபண்டிங் ஆமா. டிப்ஸ்க்கு நானும் மிஸ்டர் அலெக்சாண்டர் நாங்க 2 பேரும் வந்து ஆமாமா, ஆமா. அஃபிலியேட்ஸ் கிடையாது. ஆமா. ஆமா. அவரோட எங்க சொல்ல எக்ஸ்பீரியன்ஸ் போனோம்னா இது. நாளைக்கு அவனும் நான் எங்க க்ளோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஆமா. போயிட்டான்னா, சங்கம் ஆமா. அது பொறுப்பேத்துக்காது. ஆக்சுவலா நான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ நம்ம ஷேர் பண்றோமே தவிர்த்து வந்து நம்ம ஆமாமா. யாருக்குமே இத வந்து அந்த ரெக்கமெண்டேஷனோ ஆமா. ஆமா. இந்த மாரி ஏன்னா இத வந்து அது நான் பண்ணல. இது இன்னும் வந்து வந்து அவங்க ஓன் ரிஸ்க் தான். லீகலோ, இல்லீகலோ கிடையாது. அதோட மகிடி நான் முதல்ல சொன்ன மாரி அது கிரே மார்க்கெட் தான். ம். வருது, வர வரைக்கும் வரட்டும். அவ்வளவுதான். கரெக்ட். ஆமா. இது வந்து நம்ம ஒரு கம்பெனில ஒர்க் பண்ற மாரி தான சார் நமக்கு ஃபீல் ஆகும். ஆக்சுவலா கரெக்ட். வந்து ஆமா, ஆமா, ஆமா. நம்மளோட ஷேர் குடுக்குறாங்க. இப்ப நம்ம டைரக்ட்டா ஃபோரெக்ஸ் பண்றதுலயும் ஆக்சுவலா நீங்களே சொல்லியிருந்தீங்க ஒரு வீடியோல. அது நெறைய சேலஞ்சஸ் இருக்குது. லீகல், இல்லீகல் இந்த மாரி வந்து ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும்போது வந்து என்னால வந்து இன்னொரு ஒரு புரோக்கர் எடுத்து அதுல இன்வெஸ்ட் பண்ணி என்னால பண்ண வந்து எனக்கு மனசு வரல. ம். ம். ஆக்சுவலா இல்ல வந்து அது ஒரு ரொம்பவுமே பயமாவே ரிஸ்க். ஓன் மணிய போட்டு ஆமா. பண்றது ஓன் மணிய போட்டீங்கன்னா இல்லீகல். அது கம்ப்ளீட்டா இல்லீகல் வந்துரும். அதான் இது வந்து இல்லீகல் வந்து நீங்க ஆமா. லீகலும் இல்ல, இல்லீகலும் இல்ல. வருது. இப்ப ம். இது வந்து இது பாத்தீங்கன்னா, வந்து நீங்க ஒரு ஆமா. கம்பெனிக்கு ஒர்க் பண்ற மாரி தான். உங்களுக்கு அவங்க வர்றது வந்து வந்து அவங்களோட நம்ம நீங்க ஷேர நீங்க பண்ற குடுக்குறாங்க. கன்சல்டிங் ஃபீ, உங்களோட இண்டிபெண்டன்ட் கன்சல்டன்ட் எப்படி வேணா போட்டுக்கலாம். சோ இது வந்து உங்களோட பிசினஸ் இன்கம்ல தான் வரும். சோ ஆமா. ஆடிட்டர்ட்ட கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிசினஸ் இன்கம் வரும். கண்டிப்பா நீங்க வந்து 30% ஸ்லாபுக்கு மேல போயிருவீங்கன்னு நெனைக்கிறேன். சோ 30% இன்கம் டாக்ஸ் ஓகே, கட்டினீங்கன்னா ஓகே. வேல முடிஞ்சுச்சு. யாஹ்! நடக்குது சார். ஓகே, ஓகே. நான் அதனால தான் அந்த ஆக்சுவலா உங்க வீடியோ அந்த நீங்க ஒரு வீடியோ இதையும் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து சரி அப்ப நம்ம ஃபண்டிங்கே பண்ணுவோம். நம்மட்ட இருக்கிற அந்த ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம நாலேட்ஜ வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப வந்து ஆரம்பிச்சது. ஏப்ரல்ல தான் ஆரம்பிச்சேன். ஏப்ரல்லயே முடிச்சேன். ஆமா. உங்க வீடியோ வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஆரம்பிச்சது. ஆரம்பிச்சுட்டு வந்து ஏப்ரல் எண்டுல ஃபர்ஸ்ட் பே அவுட் எடுத்தேன் சார். ஏப்ரல் எண்டுல ஃபர்ஸ்ட் பே அவுட் எடுத்தேன். இப்ப மே 1ல வந்து செகண்ட் பே அவுட் எடுத்தேன். மே 1ல. இப்ப வந்து தேர்ட் பே அவுட்க்கு வந்து ரைஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 1 ஆர் 2 டேஸ்ல வந்து அது வந்துரும். ரொம்ப அதுக்குள்ள சந்தோஷம். ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சோ ஆமா சார். சிறப்பான வந்து ஒரு ஒரு ஜர்னிய வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. அப்படியே ஆரம்பத்துலருந்து கொண்டு வந்தீங்க, நிறுத்திருக்கீங்க. நான் வந்து உங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். உங்களோட இது வந்து கம்பேக் தான். ஆ இந்த படத்துலலாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆமா சார். தெரியுங்களா? யுவன் சங்கர் ராஜா கம்பேக், ஹாரிஸ் ஜெயராஜ் கம்பேக் வந்துட்டான்டா, போடா என் தலைவன் வந்து சீரியஸா. பாட்டு நல்லா போட்டான்டா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த மாரி தான் உங்களுக்கு ஒரு இது ட்ரேடிங்ல ஒரு கம்பேக் தான். சோ அதுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு அ ஒரு சப்போர்ட் என்னோட என்னோட சைட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்றத நான் நம்புறேன். அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னையும் இல்ல அறியாம. சார். ஆக்சுவலா வந்து இல்ல அது ஆக்சுவலா வந்து உங்கள கான்டாக்ட் பண்ண ரீசனே ஆக்சுவலா அதான். நான் வந்து எல்லாத்தையும் குவைட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். என்னோட பிசில இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபோரெக்ஸ் சம்மந்தப்பட்டது, ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட எந்த இதுவுமே கிடையாது. ஆக்சுவலி இப்பயும் கிடையாது. இப்பயுமே நான் என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் என்னோட ஒர்க் ஃபுல்லாமே பட் ஆனா எல்லாம் மைண்ட் இருக்குல்ல. நம்ம பண்ண ம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. ஸோ அத வச்சு தான் வந்து நான் திரும்ப வந்து உங்க வீடியோஸ் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு பூஸ்ட் ஆச்சு எனக்கு. எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சது. நான் ஏற்கனவே ரொம்ப நம்பிக்கையா இருப்பேன். ஆனா நம்ம பினான்சியலா வீக் ஆகும்போது நம்ம நம்பிக்கைகள் வந்து பல பல முனைகள்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்பிக்கை தாக்கப்படுது. கண்டிப்பாங்க. அ ஆனா அப்படிங்கும்போது நம்மளோட குவாலிட்டி நம்மளோட இதெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து அடியாகுது. அ என்ன சொல்றது? அந்த பினான்சியல் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணப்படுதே தவிர, நம்ம யாரு? நம்மளோட குவாலிட்டி என்ன? நம்மளோட இது என்ன கெப்பாசிட்டி? அந்த இது வந்து அந்த இடத்துல நடக்க மாட்டேங்குது. அது நான் ரொம்ப ஃபீல் பண்ட்டேன். என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கே! இப்படி இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நம்ம சரியா இருக்கிறோம், சரியா இருக்கிறோம். சரியா பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது தான் உங்க வீடியோஸ்லாம் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு உத்வேகத்த குடுத்தது எனக்கு.
சீரியஸா வந்து நீங்க அது ஒரு சின்ன சப்போர்ட்னு நீங்க சொல்லிட்டீங்க உங்களோட இதுல. பட் ஆனா அது அது உண்மையிலே சின்ன சப்போர்ட்னா சொல்ல முடியாது சார். அது எனக்கு வந்து பெரிய சப்போர்ட். இந்த நான் திரும்ப சொல்றேன், எனக்கு அந்த 2 வீடியோஸ் வந்து எனக்கு அல்டிமேட் சார் எனக்கு. நான் ரொம்ப அது நன்றி டெக்னிக்கலா சார். வந்து ஆனா அது டெக்னிக்கலா வந்து நீங்க நிறைய போட்டிருக்கீங்க. நான் அதுல இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறேன். ஹேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி வந்து அனலைஸ் பண்றது, அதோட பாதி, அதோட முக்கால்வாசி, அதோட காவாசி இதெல்லாம் வந்து நீங்க வீடியோ போட்டிருந்தீங்க. எனக்கு அதெல்லாம் வந்து எனக்கு புதுசு எனக்கு. ஆக்சுவலா நான் வந்து நான் 10 வருஷமா இருக்கிறேன். பட் ஆனா ஹேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து நான் அப்படி அனலைஸ் பண்ணது கிடையாது. நான் பார்ப்பேன். என்னோட செட்டப் வரும். பட் ஆனா ஹேண்டில் ஸ்டிக்ஸ்ல அனலைஸ் பண்ணி அதுல ஸ்டாப் லாஸ் வச்சு அந்த இதை வந்து நீங்க சொல்லும்போது எனக்கு அது புதுசா இருந்தது. இப்போ நான் ஆக்சுவலா அதான் பண்ணிட்டு இருக்கேன் நான். என்னோட ட்ரேட்ஸ்ல வந்து நான் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிஓஎஃப் அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியரும் ஒர்க் ஆகுது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு எனக்கு செட்டப் கிடைச்சா அதுவும் பண்றேன். என்னோட வந்து செட்டப் வந்து சார் எனக்கு ஒரு முடிஞ்ச ஒரு அளவுக்கு ஒரு ஒரு இன்டரப்ஷன் மட்டும் தான். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து அது அது நம்மளோட இது கிடையாது. அது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சது. நான் வந்து பிஒஎஃப் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா. ஆக்சுவலி நீங்க வந்து நீங்க கொடுத்த பிரேக் ஃபெயிலியர். அவுட் ஃபெயிலியர் கொடுத்துட்டீங்கல்ல. நான் வந்து பிரேக் அவுட்டும் வந்து எடுத்தேன், பிரேக் அவுட் ஃபெயிலியர் எடுத்தேன். ம், ஆக்சுவலா பிரேக் ம், அவுட் ஃபெயிலியர் வந்து முன்னாடி வந்து நான் எடுத்தது கிடையாது. நான் பிரேக் ம். அவுட் மட்டுமே தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பிரேக் அவுட் ஃபெயிலியர் அந்த ஃபெயிலியர்ங்கிறதே வந்து நம்ம மைண்ட்ல வராதுல சார். நீங்க பிரேக் அவுட் ஃபெயிலியர்னு ஒண்ணு கொண்டு வந்தீங்கல்ல, அப்ப அந்த ஃபெயிலியர்ல ஒரு விஷயம் இருக்குங்கிறதுக்காக தான் பிரேக் அவுட் ஃபெயிலியர் ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சேன். நான் முன்னாடி சார் பிரேக் பிரேக் அவுட் அவுட் ஆகிறது. மறுபடியும் என்ன ஒரே ஒரு மறுபடியும் உங்களுக்கு இன்டர்ப்ட் பண்றேன். என்னன்னா பிரேக் அவுட் ஃபெயிலியர்ங்கிறது வந்து ரொம்ப வருஷமா மார்க்கெட்ல இருக்கிற ஒரு 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 இருக்கு. ஓகே ஓகே. ஒரு செட்டப் தாங்க. அது நிறைய நிறைய பேர்ல வந்து இது வந்து 1980s இருந்து இருக்குது. நீங்க பழைய ட்ரேடிங் புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சு இப்ப நிறைய பேர்ல இருக்கு. சோ அவங்க வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு பண்றாங்க. டர்ட்டில் சூப் அப்படின்றத ஆரம்பிச்சுங்க. ஆதி ஓகே காலத்துல ஓகே பண்ணிட்டு ஓகே. இருக்காங்க. ஒரு 40 வருஷமா பண்றாங்க. ஓகே சோ நான் ஓகே. பிரேக் அவுட் ஃபெயிலியர் வந்து நான் ஒரு விதமா புரிஞ்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஓகே செகண்ட் ஓகே. அட்டெம்ப்ட் வந்தா என்ன ஆகும்? தேர்ட் அட்டெம்ப்ட் என்ன ஆகும்? எப்ப எடுக்கிறோம்? அந்த மாதிரி ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா ஒரு சிஸ்டமா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். சோ இதெல்லாம் நம்ம ஓகே. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. நம்ம தனியா உட்கார்ந்து கண்டுபிடிச்சதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து நானும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதை ஃபாலோ பண்ணி வந்து இப்ப வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். எனக்கு வந்து இப்ப நான் ப்ராஃபிட், இந்த நிமிஷம் நான் ப்ராஃபிட்டா இருக்கிறேன், கான்ஃபிடண்டா இருக்கிறேன். என்னோட ட்ரேடிங் வந்து எனக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு. அஹ் நல்லா இருக்கு. சரி, ஓகே, இப்ப நம்ம சரியான பாதையில போறோம் அப்படிங்கிற வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்துல வந்து திரும்ப அதான் சொல்றேன். நான் எனக்கு ஏதாவது ஒரு இது வந்து ஒரு இது ஏற்பட்டுச்சுனாலும் கூட வந்து திரும்ப இந்த 2 வீடியோ பாக்குறது, அது எனக்கு வந்து திரும்ப அது ரிப்பீட்டடா எனக்கு நடந்துகிட்டே இருக்குது எனக்கு. நான் வந்து டப்புன்னு போட்டு கேட்பேன், காதுல மாட்டிட்டு கேட்டுட்டு இருப்பேன். ஏன்னா அது அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா எனக்கு பயங்கர ஃபீலா இருக்கு எனக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க சொன்னது. என்னன்னா, ஏன்னா இது வந்து ட்ரேடிங்க்கு மட்டும் பிலாசபி, இல்ல, யாராவது மென்டல் மாடல்ஸ் கேட்டாலுமே எல்லாம் நான் வந்து ஒருத்தர் கேட்டு, அது ஒருத்தங்களுக்கு இவ்ளோ தூரம் இன்ஸ்பயர் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். ஆஸ் அ கிரியேட்டரா அந்த வீடியோக்கு நான் வேணா கிரெடிட் எடுத்துக்கிறேன். ஓகே சார். ஓகே. தேங்க் யூ சோ மச் சார். இந்த ஜர்னி அப்படியே ரொம்ப கன்டின்யூ நன்றி சார். பண்ணுங்க. ஐ விஷ் யூ ஆல் ஷூர் தி சார், பெஸ்ட். ஷூர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அவ்வளவுதான் சார். ஹேப்பி ஃபார் யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் சார். தேங்க் ரொம்ப யூ சார். மகிழ்ச்சி. தேங்க் யூ.